You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த உலக வாழ்க்கையில் பயணம் செய்து முன்னேறி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உலகமே பாவத்தில் முழுங்கி இருக்கிறது. உலகமே இருள் சூழ்ந்திருக்கிறது. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் தான் தொடர்ச்சியாய் நம்மை சூழ்ந்து நடந்து வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்களாய் வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறபடியால் தான் நாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி நடப்பதற்கு தேவன் உதவி செய்கிறார். போன எபிசோடுகளிலே நம் மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் வந்து நம்மோடு கூட சாமுவேலை குறித்தும் சவுலை குறித்தும் ஏராளமான காரியங்களை நமக்கு வேதத்திலிருந்து காண்பித்து அதன் காரியங்களை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த எபிசோடிலும் அவர் நம்மத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஸோ இந்த எபிசோட்லையும் தொடர்ச்சியாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். காரணம், நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் நித்தியத்தில் போய் தேவனோடு கூட சேர வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோட அந்த எதிர்பார்ப்போடு கூட நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை பாவமான உலகத்தில் இருந்தாலும் அந்த பாவத்துக்குள் நாம் பிரவேசிக்காமல் நம்மை நாமே அவைகளை விட்டு விலகி நாம் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களில் முன்னேறி போவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லா தீமைக்கும் நாசமோசங்களுக்கும் சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரொளியின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத செயல்களுக்கு விலகி காத்து தம்முடைய நன்மையாலும் இரக்கத்தாலும் கிருபையாலும் நிரப்பி ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே போன முறை நம்ம பார்க்கும்போது இந்த சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்பட்ட இவரை அவர் என்னெல்லாம் செய்தார் என்று போன எபிசோடில், அதுக்கு முந்தின எபிசோடில் துல்லியமாய் விவரமாய் உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இந்த எபிசோடில் இப்படிப்பட்ட இந்த சவுலுக்கு கடைசியாக நம்ம பார்த்தது இந்த சாமுவேல் அழுதுகிட்டு உட்கார்றாரு. அப்போது ஆண்டவர் அவரோடு கூட வந்து பேசுகிறார். அதன் தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து ஒருவேளை தாவீது என்ற ஒரு துவக்கம் அந்த இடத்துல காணப்படலாம். தாவீதுக்கு ஒரு துவக்கம் அந்த இடத்தில் வந்தாலும், ஆண்டவர் சவுலை விட்டு விலகி இருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய ஆவியை தன்னிடத்திலிருந்து எடுத்து கொண்டிருந்தாலும், இன்னும் சில நாட்கள் இந்த சவுல் உயிர் வாழ்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட அந்த வாழ்ந்த நாட்களிலாவது அவன் தேவனை போய் உறுதியாய் பற்றி ஆண்டவரை தேடியிருப்பானால் நிச்சயமாய் தேவன் இரக்கம் செய்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இதை குறித்து துல்லியமாய் நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ நம்மளோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த நிகழ்ச்சியிலே சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்போதுமாய் கூட சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டதை குறித்து வேதத்திலே நமக்கு வசனங்கள் இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்ட பிறகு அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். யார் சொல்றதுங்க? கர்த்தர் சொல்றார். அப்போது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்படின்றத ஆங்கிலத்தில் முழுதும் அழுது கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். ஆமாம். அப்போ இங்க சாமுவேலுக்கு பார்க்கும்போது மனம் நொந்து போனதாக பார்க்கிறோம். ரெண்டாவதாக அதே 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் அதை வாசித்தோம் அல்லவா? அடுத்து 35வது வசனத்தை பார்க்கும்போது சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அங்க என்னன்னு பார்த்தோம், மனம் நொந்து அப்படின்னு இருக்கு.
அத சாமுவேல் மனம் நொந்து அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது இங்க பார்த்தீங்கன்னா 35வது வசனத்துல மனஸ்தாபப்பட்டு சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தார் என்ற வார்த்தையை சொல்லிட்ட பிறகு இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, இங்கே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தமாக சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அப்போ துக்கம் அவனுக்கு காணப்படுகிறது. ஆனா அவன் துக்கித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்போ இந்த 3 வசனத்தை நான் சொன்னேன். 15வது அதிகாரம் 11வது வசனமும், 15வது அதிகாரம் 35வது வசனமும், இங்க 16வது அதிகாரம் முதல் வசனத்தையும் வாசிக்கும் போது மனம் நொந்து போனார், துக்கித்து கொண்டிருந்தார். துக்கித்து கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் பார்த்துட்டு, நீ எவ்வளவு நாளுப்பா நீ சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்பாய், நீ எழுந்துரு என்று சொல்லுகிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கும் மனஸ்தாபத்தை உருவாக்கினார் சவுல், சாமுவேலுக்கும் துக்கத்தை உருவாக்கினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறதா அல்லது ஊழியக்காரர்களுக்கு துக்கமாய் இருக்கிறதா என்பதை சற்று நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனையும் மனஸ்தாபப்படுத்துவார்கள், ஊழியக்காரரும் துக்கப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள். இது தேவன் விரும்பவில்லை. சரி, இப்போ தேவன் இந்த சவுலை தள்ளினார் என்று வசனத்திலே வாசித்தாலும் கூட அடுத்து 16வது அதிகாரத்திலே தாவீதை இப்போ அறிமுகம் செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த தாவீதை குறித்து இனி நாம் வருகிற நாட்களில் பார்க்க போகிறோம். ஆனாலும் கூட தேவன் இந்த சவுலை புறக்கணித்த பிறகு அட்லீஸ்ட் ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரு, இனிமேல் ஆகிலும் நான் தேவனுக்கு பிரியமா இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இந்த சவுலுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனா அவருக்குள்ளவே உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனா மனசாட்சி இல்லாதவராய் அவர் வாழ்கிறதாக சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் பாஸ்டர், இந்த இடத்துல நீங்களே வாஸ்த வசனத்துல சாமுவேல் ராமாவுக்கு கடந்து வந்தாரு, அவர் மரிக்கிற நாள் வரை திரும்ப போய் சவுலை பார்க்கவில்லை என்று எழுதப்பட்டது. வசனம் தெளிவாயிருக்கிறது. அபிஷேகம் பண்ணினவர் இந்த சாமுவேல் தான். ஆமா, இவர் வந்து பார்க்கலையே அப்படின்றதுக்கு இவராவது என்ன பண்ணிருக்கணும், தேடிட்டு போயிருக்கணும். சாமுவேல் கிட்ட போய் தேடி உட்காந்து பேசியிருக்கலாம். பேசிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்காக ஆண்டவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இருந்து வைக்க உம்முடைய தேவன் தான் சொல்றாரு. என்னுடைய தேவன் என்றது அவருடைய வாயில வராத ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தையும் நாம கடந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். அது என்னன்னு கேட்டா, இங்கே உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட வா அப்படின்னு தான் கூப்பிடுறாரு ஒழிய அவர் போற இடத்துக்கு இவர் என்ன பண்ணல, போனதாக இல்லை. சரி, இவ்வளவு நாள் ஆச்சு, சாமுவேல் என்னை பார்க்க வரலையே, அவர் தான் என்ன அபிஷேகம் பண்ணினார், அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் அவர் மூலமா என்னோடு கூட பேசுகிறவர், அவர் தான் வரலையே, நானாகிலும் போயிட்டு அவரை பார்க்கணுன்ற ஒரு மனப்பான்மை இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் நினைக்கிறேன் அந்த பதவி, அந்த கௌரவம், இன்னைக்கு அநேக இடங்களில் இதுவும் நடக்குதுதான். என்னன்னு கேட்டா, ஊழியக்காரரை போய் பார்க்கறதுல அவர் வந்து என்ன பார்க்கட்டும், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஐயா வாங்க அப்படின்ட்டு என்ன பண்றது, கூப்பிடுறது, அலட்சியப்படுத்துவது. இதே போல்தான் இங்க சவுல் அலட்சியப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். இந்த அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க 35வது வசனத்தை பார்க்கும்போது சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை அப்படின்னு வசனம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ திரும்பி வந்துட்ட சாமுவேல் மறுபடியும் போயிட்டு சவுலை பார்க்கலையே, சரி வரலையே நாம் போய் பார்க்கணுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இல்லாம இருந்தது. ஏன்னா இவர் கழுதியை தேடிட்டு போகும்போது ரொம்ப விலாவரியா மொத்த காரியத்தையும் சாமுவேல் தான் அவருக்கு சொன்னது. ஆமா, அப்பதான் இவருக்கு யார் சாமுவேல்னு தெரியாது, சாமுவேலுக்கு சவுல் யாருன்னு தெரியாது. அப்போ அப்படி பண்ண பட்சத்தில் தான் இவர் அந்த இடத்துல போறாரு. அப்போ சாமுவேல் எவ்வளோ பேர் ஒரு தேவ மனுஷன்ன்றது அவருக்கு தெரியும். ஆமா, அதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் போய் அவர்தான் இவருக்கு முன்ன நியாயம் தீர்த்தார். ஜனங்கள் சாமுவேலுக்கு தான் அஞ்சினார்கள், பயந்தார்கள். சாமுவேலின் பிள்ளைகளின் காரணத்து மட்டுமா தான் அடுத்தது
தன் பிள்ளைகளுக்கு அது வராதது நிமித்தமா ராஜா கேட்டதுனால இவர் அபிஷேகம் பண்றாங்க. அவருக்கு அந்த உணர்வு கண்டிப்பா இருந்திருக்கணும்ல பாஸ்டர். ஆமா, அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது தான் இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, சவுல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு தாவீதை கொண்டு வருவதாக பார்க்கிறோம். ஆனாலும் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போகிறது என்னன்னு கேட்டா, இங்கே தேவன் இந்த சவுலை புறக்கணித்த பிறகும் கூட இந்த சவுல் எப்படி வாழ்ந்தார் என்பதை குறித்து சில காரியங்களை நீங்க அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் கவனத்துக்கு வர வேண்டியது என்னன்னா, இவர் தேவனால் புறக்கணிக்கப்பட்டார். புறக்கணிக்கப்பட்டதுக்கு காரணங்கள் எல்லாம் இதுக்கு முந்தி நம்ம போடப்பட்ட எபிசோடுகளில் ரொம்ப துல்லியமாக பேசிட்டு வந்திருக்கிறோம். அதனால் அதை இங்கே நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறது வேண்டாம். தள்ளப்பட்டிருக்கிறார். சாமுவேல் இவரை கடந்து சென்று பார்க்கவில்லை. இப்போ அதுவும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சவுலுடைய வாழ்க்கை பூமியில தான் இருக்குது. ஆமாம், அவனுக்கு உடனே நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்கல. அவனை கொஞ்ச நாள் அப்படியே விட்டு வைக்கிறார். ஒருவேளை மனம் திரும்பி வருவான்றதை எதிர்பார்த்தாரோ அப்படி தெரியல. பட் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஸோ அந்த நாட்களில் என்ன செய்தார் என்பதை நீங்க சொல்லும் போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமாம், இப்போ பாருங்க, இப்போ அந்த சவுல் ராஜாவா இருந்தாலும் கூட சவுலை புறக்கணித்த உடனே தேவன் ஒரு ராஜாவை நியமிக்கிறார். அது தாவீது என்று நமக்கு தெரியும். இதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஆனாலும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13, 14 அந்த வசனத்தை பார்க்கும்போது, அப்போது சாமுவேல் தைலக்கொப்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவே அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு 13வது வசனத்தில் இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அடுத்த வசனத்தை பாருங்க, 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் அப்படின்னு ஒரு வசனம். இப்ப இந்த ஒரு வசனத்தை, இந்த 2 வசனத்தையும் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார் அப்படின்ட்டு 2 வசனம். ஒன்னு இறங்கினாரு, இன்னொன்னு விலகினார். இங்க வந்தாரு, அங்க விலகிட்டார். அப்போ இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, அந்த முதல் ராஜாவுக்குள் இருந்த ஆவியானவர் அவரை விட்டு போய்விட்டார். ஆனா அடுத்து வரப்போகிற ராஜாவுக்குள் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. இன்றைக்கு இந்த வசனத்தில பார்க்கும்போது இந்த ஆவி இந்த சவுலை விட்டு போய் விட்ட பிறகு அடுத்து என்ன நடந்ததுன்னு பார்த்தால், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அதுல இருக்குங்களா 14வது வசனம், கர்த்தரால் விடப்பட்ட. அப்போ அதுலயே நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது, கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி. அவர் அனுமதித்தாதான் அது கூட அந்த இடத்துல கிரியை செய்ய முடியும். ஆமா, அந்த அளவுக்கு தேவன் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் விட்டு கொடுக்கிறார். அப்போ இங்க பாருங்க, தவறு செய்யும் பொழுது உணர்த்தப்படணும். இல்லைனாக்கா கர்த்தரே சில காரியங்களை அனுமதிக்கிறார். உதாரணமாக இங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்படின்னு வசனம் இருக்கு. ஏன் கலங்க பண்ணுச்சு, ஏன் கர்த்தரால் விடப்பட்டது அப்படின்னு கேட்டா, அவன் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தரை என்ன பண்ணிட்டான், புறக்கணித்தான். புறக்கணிச்சதுனாலதான் கர்த்தரால் விடப்பட்ட ஒரு ஆவி அங்கே வந்தது. வசனம் என்பது இங்க பாருங்க, பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றேன், வசனம் என்று சொல்லுகிறது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை வசனமாய் நாம் பார்க்கிறோம். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, வசனமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பூரணமாய் தேவனுடைய வார்த்தை. ஆமென். அப்போ இந்த சவுல் தேவனுடைய வார்த்தை, அதாவது வசனத்தை விட்டு விலகினான் என்ற போது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகினான். அவன் விலகினதுனால இப்போ நம்ம கேட்டபடி ஆவியானவர் அவனை விட்டு விலகின உடனே அங்க தாவீதை அதே ஆவியானவர் நிரப்புகிறார், இவனை விட்டு விலகுகிறார். விலகின உடனே தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆவி அவன் மேல் அவனை அடிக்கடி தொந்தரவு பண்ணதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இப்போ நாம வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால், அவர் சொல்லுகிற வார்த்தையை விட்டு வேறு வழியிலே நாம் போனால்
கர்த்தரால் ஒரு தண்டனை வருது. உதாரணமாக யோனாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோனாவின் சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, முதல் வசனம். 2வது வசனம், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்போது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அப்போ ஆண்டவர் எங்க போய் சொல்றாருங்க, நினிவேக்கு போய் சொல்றாரு. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி, அந்த 3வது வசனத்தை பாருங்க, விலகும்படி அவர்களோட தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினான். அப்ப என்னன்னு கேட்டா, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. அப்போ சவுல் என்ன பண்ணாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போயிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போயிட்டாரு. இப்போ இங்க யோனாவுக்கு ஆண்டவர் பேசுறாரு, எழுந்து போ அப்படின்னு சொல்லும்போது இவரும் என்ன செய்தாரு, விலகி போயிட்டாரு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம வேற இடத்துக்கு போறதுனால 4வது வசனத்தை பாருங்க, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். 4வது வசனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கர்த்தரே இப்ப என்ன பண்றாருங்களா, வரவிடுறாரு. அங்க கர்த்தரே வேற ஆவியே, கர்த்தரால் விடப்பட்ட வேறொரு ஆவி அங்கே வந்ததாக, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி கண்டிப்பா அங்க வருது. இங்க வந்து பெருங்காற்று வருது. அந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். 1 சாமுவேல் 16 14வது வசனம், 14வது வசனம், கர்த்தரால் வர விடப்பட்ட, but the spirit of the Lord departed from Saul, and a distressing spirit from the Lord troubled him. அப்போ இந்த வசனத்தையும் வாசிங்களேன், 4வது வசனம். But the Lord sent out a great wind on the sea, and there was a mighty tempest on the sea, so that the ship was about to be broken up. அப்போ இந்த 2 பகுதியும் பாருங்க. இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட யோனா, அப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து எங்க போ, நினிவேக்கு போ அப்படின்றார். ஆனா இவன் நினிவேக்கு போகாமல் தர்சுக்கு போகிறதாக பார்க்கிறோம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தனையும் விடக்கூடாது, அமிலைக்கு ஒருத்தனையும் விடக்கூடாது, எல்லாரையும் சங்காரம் பண்ணு அப்படின்னு. ஆனா அவன் விட்டுட்டான். அது மட்டும் அப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு இவரும் இந்த சவுல என்ன பண்ணல, செவி கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இந்த 2 பகுதியும் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனால் கர்த்தர் வேறு காரியத்தை செய்கிறார் கண்டிப்பா. அப்போ சில நேரங்களில் பாருங்களேன், இந்த சிம்சோனை எடுத்துங்க, அவருக்குள்ள ஒரு வல்லமை நாவி இருந்தது, ஒரு பலன் இருந்தது. அப்போ பெலிஸ்தியர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே முன்ன போல எழும்பணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விட்டதை அறியாமல் அவன் இருந்ததாக வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு சில நேரங்களில் அப்படிதான், ஆவியானவர் நம்மை விட்டு போகிறது நமக்கே தெரியாமல் எப்போதும் போல வழக்கம் போல எப்போதும் போல இருக்கலான்ட்டு அந்த சிம்சோன் எழும்பும்போது அவனுக்கு பலன் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இப்போது நம்முடைய வாழ்க்கையில் கலக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யறதில்லை, செவி கொடுக்காமல் போகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், உபத்திரங்கள் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் செய்கிற அநியாயத்தின் நிமித்தமாக, நாம் செய்கிற தவறுகளின் நிமித்தமாக நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம விட்டு என்ன பண்ணிடுறாரு, விலகி போயிடுறாரு. அப்போது வேற சில கலக்கங்களும் பாரங்களும் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போது இந்த வசனத்தின் படி பார்த்தா, இங்கே 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம் அங்கே பாருங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசியின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்போது தேவ ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான் அப்படின்னு வசனம் இருக்கு. யாருங்க தீர்க்க தரிசனம் சொன்னது? சவுல்.
அப்போ அங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவனும் என்ன செய்தான், தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியினால் என்று வசனம் இருக்குங்களா? 10வது வசனம். ஆமா, இருக்கு. ஆமா, அந்த வசனத்தை பாருங்க. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ ஒரு காலத்துல பார்க்கும்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினது என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம தெளிவா நீங்க இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து அதற்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் 6வது வசனத்துல இருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய், இந்த அடையாளம் உனக்கு நேரிடும் போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வார்த்தை பாருங்க. 7வது வசனத்தை கொஞ்சம் நீங்க வாசிங்க. And let it be when these signs come to you that you do as occasion demands. Amen. For the Lord is with you. இந்த அடையாளம் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சொல்லி அனுப்புறதாக பார்க்கிறோம். தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகனி பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னோடு கூட வருவேன். நான் உடனிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு. அப்போது காத்திரு என்றார். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தையும் கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. இப்போ இருதயம் கூட என்னதான் புதுசா மாத்திட்டாரு. ஆவியானவர் உள்ள வந்தாரு. அப்போ அநேக நேரத்தில் நாம நினைக்கலாம், ஆவியானவர் உள்ள இருக்கும்போது தவறு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, இடம் கொடுத்தால் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினார்னு வசனம் இருக்கு. அப்போ இறங்கின தேவ ஆவியானவர் இப்ப என்ன செய்தாருங்க? விலகிட்டார். நாம யோசிக்கலாம், ஆவியானவரை நான் பெற்றிருக்கேன், அபிஷேகம் பெற்றிருக்கேன், எனக்குள்ளே ஆவியானவர் இருக்காரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உன்னை அறியாதபடிக்கு நீ தவறு செய்வான் என்று சொன்னால் உனக்குள்ள இருக்க ஆவியானவர் உன்னை விட்டு விலகி போவார். இதுதான் சத்தியம். அப்போ இன்றைக்கு இந்த வசனத்தின் படி பார்த்தா ஆவியானவரை இவர் இழந்து போகிறதாக நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இதே 1 சாமுவேல் 19வது அதிகாரத்தை சற்றே திருப்பிக் கொண்டு 19-20 வசனத்தில் நாம் என்ன இருக்குது என்று சொல்லி பார்க்கலாம். 19-20 வசனம். அங்கே தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே இருந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது சவுல் தாவீதை கொண்டு வர சேவர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார். அப்போது சவுலுடைய சேவர்களின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இப்ப ஆவி யார் மேல இறங்குதுங்க? அவனுடைய வேலைக்காரர் மேல இறங்குது. ஆனா யாருக்கு கிடைக்கலங்க? சவுலுக்கு இல்லை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இது மிகவும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்தில் பார்த்தா ஆவி வந்து இறங்கினார், தீர்க்கதரிசனம் சொல்லினவன் இப்போதோ அந்த ஆவியானவரை இழந்தவனாய், அந்த ஆவியானவர் இவனை விட்டு எடுப்பட்டது மாத்திரமல்ல, வேறே ஆவி வந்து இவனை கலங்கடித்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது இந்த சவுலின் வேலைக்காரர்கள் என்ன செய்யறாங்க? சேவர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன? சைலண்டா இருக்க வேண்டிய, எல்லாத்தையும் இழந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? பெற்றுக்கொண்டதை இழந்து போகக்கூடாது. பெற்றுக்கொண்டதை இழந்து போகக்கூடாது. ஆனால் இங்கே கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே பெற்றுக்கொண்ட ஆவியை சவுல் இழந்து விட்டார். அப்போ சவுலுக்கு முன்பாக அவருடைய சேவகர்கள் எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா இவரால் என்ன செய்ய முடியல? ஒன்றுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் காணப்படும். அதாவது வேலைக்காரர்களுக்குள்ள கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் தவிர இவனுக்குள்ள மீண்டுமா இறங்கல.
அப்போது நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை இழந்துடக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவ ஆவி உள்ள இருந்தது, இப்போ இருக்கிறது என்ன ஆவி? வேறே ஆவி, கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்று உன்னுடைய குடும்பம் கலங்கி கொண்டிருக்கதா? அதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் செவி கொடுக்காமல் போனது நிமித்தமா உனக்குள்ளே ஒரு வேளை கலக்கம் காணப்படலாம், உனக்குள்ளே துக்கம் பாரம் காணப்படலாம். அதற்கு காரணம் என்ன? நாம் செய்த தவறு. சவுலை போல நாம் தவறு செய்யக்கூடாது. அந்த தேவன் கொடுத்ததை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இன்றைக்கு கூட அநேகருக்கு தெரியும், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தின் வல்லமினாலே அநேக அற்புத அடையாளங்களை செய்தவர்கள், இயேசுவின் நாமத்தாலே அற்புத அடையாளங்களை செய்தவர்கள், இன்றைக்கு ஆவியானவரை இழந்து வெறுமையாய் காணப்படுகிற அநேகரை நான் பார்த்திருக்கேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஆவி அந்த சவுலுக்குள்ளே இறங்கி அவன் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு நபராய் காணப்பட்டவன். பிறகு பார்த்தீங்கன்னா தேவ ஆவியை இழந்தவராய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உனக்குள் இருக்க ஆவியை அனல் மூட்டி எழுப்புகிறாயா, அல்லது இழந்து போய் கலங்கி கொண்டிருக்கிறாய்? யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்ய உன்னை பூரணமாய் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப தெளிவான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபிசோடுடைய நேரம் முடிகிறபடியால் அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார், ஆவியானவர் அவன் மேலே அசைவாடினார், அவன் மேலே இறங்கினார், அவனோடு கூட இருந்தார். அப்போ அவரால் தீர்க்கதரிசனம் உரைக்க முடிந்தது. எல்லாரும் கண்டு பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளில் அவனும் ஒருவன் என்று கருதப்படுகிறது. ஏன்னா அவ்வளோ ஆக்ரவேட்டா தேவனோடு கூட இருந்தவன் சொன்னவன் இப்போ தேவனுடைய ஆவி விலகி அவனுக்குள்ள அந்த கலங்கம் பண்ணுகிற ஆவியை தேவன் அனுமதித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் கீழ்ப்படியாதது, தேவனுக்கு கீழ்ப்படியாதது. ஆண்டவர் நமக்கு இரக்கம் தருவது, கிருபை தருவது, தயவு தருவது மனம் திரும்புவதற்காக, தீமையை விட்டு விலகி நன்மையானதை பற்றி கொள்வதற்காக, தீமையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். எனவே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படியே நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். மீதியான காரியங்களை தொடர்ந்து அடுத்த எபிசோடை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் போதே நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாய் வாழ்வதற்கு நம்ம பழக வேண்டும். நம்ம நித்திய காலமாய் தேவனோடு கூட இருப்பதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.